முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் இன்று தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அரசியல் உலகில் நுழைந்து சகாப்தம் படைத்த மாபெரும் தலைவிக்கு புகழஞ்சலியாய் அமைகிறது இந்த செய்தி தொகுப்பு. 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதியன்று பிறந்த ஜெயலலிதா 1965ஆம் ஆண்டு வெண்ணிற ஆடைகள் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். மக்கள் திலகம் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட பேர் இயக்கமாம் அதிமுகவை இரும்பு கோட்டையாக மாற்றியதற்கு முக்கிய காரணமானவர் இரும்பு பெண்மணி ஜெயலலிதா. கழகம் ஒன்றே தன் கோவிலாக, தொண்டர்களே அதில் தெய்வமாக என வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவியின் தார்மீக வார்த்தையே இதுதான். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அதாவது உங்களால் நான், உங்களுக்காகவே நான். எனக்கு எல்லாமே நீங்கள்தான். 1982 ஜூன் 4ஆம் தேதியன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துவக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடலூரில் நடத்தப்பட்ட மாநாட்டில் ₹1 கொடுத்து உறுப்பினர் அட்டையை பெற்ற ஜெயலலிதாவுக்கு இன்று 1.5 கோடி தொண்டர்கள். 1983ஆம் ஆண்டு அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக்கப்பட்ட ஜெயலலிதா 1984ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு எம்ஜிஆரால் பரிந்துரைக்கப்பட்டார். 1986ஆம் ஆண்டு மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் எம்ஜிஆர் கையால் செங்கோல் வாங்கிய ஜெயலலிதா அதிமுகவின் எதிர்காலத்தை கட்டமைக்க தயாரானார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக 2ஆக பிரிந்து இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. ஆனால் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட ஜெயலலிதா 27 எம்எல்ஏக்களுடன் பேரவைக்குள் நுழைந்தார். பின்னர் 1989இல் பிளவுபட்ட அதிமுகவை ஒருங்கிணைத்ததோடு இரட்டை இலை சின்னத்தையும் மீட்டெடுத்தார் ஜெயலலிதா. 1991ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற்று தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் என்ற பெருமையை பெற்றார். இதுவரை 6 முறை தமிழ்நாட்டின் முதல்வர் அரியணையை அலங்கரித்து அதிக நாட்கள் பதவியில் அமர்ந்தவர் என்ற பெரும் பேரை பெற்றார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் ஏராளமான நலத்திட்டங்கள் எழுத்தளவில் மட்டுமே அல்லாமல் நடைமுறைக்கும் வந்து மக்களுக்கு பயனளித்தன. இவற்றில் தொட்டில் குழந்தைகள் திட்டம், மகளிர் காவலர் நிலையம், கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு நிதியுதவி, தாலிக்கு தங்கம் திட்டம், பெண் குழந்தைகள் ஊக்கத்தொகை திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு என ஏராளமான திட்டங்கள் மக்களால் கொண்டாடப்பட்டது. ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களில் பெரும்பாலானவை பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் குழந்தைகள் நலனுக்காகவும் அமைந்தன. இது தவிர ஆன்மீகம், கலை, பண்பாடு, விளையாட்டு, மீனவர் நலன், சமூக நலம் ஆகியவை வளர்ச்சியடைவதற்கு அசைக்க முடியாத காரணியாக திகழ்ந்தார் ஜெயலலிதா. மக்கள் மனதை வென்றெடுத்த தலைவர்கள் என்ற பட்டியலில் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்கள் மட்டுமே சாதிக்க முடியும் என நினைத்திருந்த அரசியலில் தனியாக நுழைந்தவர் இரும்பு பெண்மணியாகி கட்சியையும் ஆட்சியையும் தக்க வைத்தார். சினிமாவில் நாயகியாக வாழ்க்கையை தொடங்கிய ஜெயலலிதா அரசியல் உலகில் நிரந்தர தலைவியாக வாழும் வரை மகாராணியாகவே திகழ்ந்தார் என்பதில் மாற்று கருத்து இல்லை.